வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நுண்ணிய கர்மமும் எண்ணித் துணி. நாம் செய்கின்ற காரியம் அல்லது செயல் எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும், அது சிறியதாக இருந்தாலும், நாம் அது நல்லா சிந்தித்து செயல்பட வேண்டும். மகர்ஷியோட கவி இருக்கு, கருமைய கனி. கர்மங்கள் எதுவெனினும் காந்த அலை ஆற்றலாய் கருமையத்துள் வைப்பாய் கலந்து இருப்பாகிவிடும். கர்மங்கள் தூய்மையெனில் கருமையம் தூய்மையாம். கலங்கமெனில் அதற்கொப்ப கருமையம் கேடுறும். கர்மத்தால் கருமையம், கருமையத்தால் வாழ்வு. கருத்தொடராய் பல லட்சம் காந்தத்தால் நீண்டிடும். கர்மத்தின் வலிவு பயன் கருத்தூன்றி கண்டிடு. கலங்கமிலா கருமைய கனி நிதியாய் கிட்டும். கர்மங்கள் தூய்மையெனில் கருமையும் தூய்மையாம். அப்ப கர்மம் என்பது வினை அல்லது செயல் என்பதாகும். கருமையம் அது என்ன செய்யும்? நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாவற்றையுமே பதிவு பண்ணிக்கும். அதே மாதிரி விரித்தும் காட்டும். நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி அதை வேணா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், திரும்ப எடுத்தும் காமிக்கும் ஸ்மார்ட் ஃபோன். அதே மாதிரி தான் நம்மளுடைய மூளை செல்கள் மூலமாக விரித்தும் காட்டும். கருமையம் பதிவு செய்யும், விரித்தும் காட்டும். கர்மத்தால் கருமையும், கருமையத்தால் வாழ்வு. இது ஒரு சைக்கிள் மாதிரி. நம்ம கர்மங்கள் பார்த்தோம்னா 3 வகை இல்லையா? ஒன்று சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், மூணாவது ஆகாமிய கர்மம். சஞ்சித கர்மம் அப்படிங்கிறது நம் பெற்றோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் அவங்க எல்லாமே செய்தது, எண்ணம், சொல், செயல் எல்லாமே நமக்கு சஞ்சித கர்மமா நமக்கு கிடைக்குது. அடுத்தது பிராரப்த கர்மம். பிராரப்த கர்மம் என்பது நாம் சிறு குழந்தையாக இருந்தபோது, அதாவது 3 வயதிலிருந்து தற்பொழுது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோமோ அதெல்லாம் நமக்குள்ள பதிவாக இருக்குது. அதுதான் பிராரப்த கர்மம். ஆகாமிய கர்மம் அப்படிங்கிறது இனிமேல் நாம் செய்ய போவது, இந்த நொடிக்கு மேல நாம் என்னெல்லாம் செய்ய போறோமோ நம்ம எல்லா வினைகளும், நம்மளுடைய எண்ணங்கள், செயல், சொல் எல்லாமே ஆகாமிய கர்மம். சரி, ஓகே. நாம் செய்தது, முன்னோர்கள் செய்தது மட்டும் அல்ல, இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு தோன்றுச்சோ, என்னென்ன தோன்றுச்சோ அத்தனை ஜீவராசிகள், 1 அறிவு முதல் 6 அறிவு உள்ள எல்லா உயிரினங்களின் செயல்களும் நமக்குள்ள பதிவாக உள்ளது. அவை அனைத்துமே நமக்குள்ளேயும் இருக்கு, பிரபஞ்சத்திலையும் வான்காந்தமாக இருக்கு. வான்காந்த களத்துல ஃபுல்லா நிரம்பி இருக்குது. நமக்கு ஒருவேளை ஏதாவது ஒன்று புரியல இப்போ அப்படின்னா, ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் புரியல அப்படின்னா நம்ம கூகுளில் போய் தேடுறோம். என்ன கொடுத்தாலும் உடனே நமக்கு பதில் கிடைக்குது அதில். அதே மாதிரி நம்மளுடைய மன அலை சுழலுக்கு ஏற்ற மாதிரி, அதற்கு ஏற்ப வான்காந்த அலை மோதி நம் மனதில் எண்ணமாக பிரதிபலிக்கிறது. அப்போ சஞ்சித கர்மமும் பிராரப்த கர்மமும் ஆல்ரெடி நடந்துச்சு, இட்ஸ் பாஸ்ட். அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் தவத்தின் மூலமாக நம் வினை பதிவுகளை கழிக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஆகாமிய கர்மம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. அது சரி, நாம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். நம்ம வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம். வர வழியில ஒரு தள்ளு வண்டிக்காரங்கிட்ட பழம் வாங்குறோம், 1 கிலோ ஆப்பிள் வாங்குறோம். காசு கொடுத்துட்டு பையில வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகுதான் பார்க்குறோம், மொத்தம் 5 பழம், 5 பழத்துல 1 பழம் அழுகி இருக்கு. அவ்வளோதான். அந்த நிமிஷம், அந்த செகண்டே நமக்கு சர்ன்னு கோவம் வருது. அந்த பழக்காரர் மேலே அவ்வளோ கோவம் வருது. காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டாருன்னு அந்த அழுகின பழத்தை கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி அவரை திட்டிக்கிட்டே இருப்போம். என்ன பண்ணுறேன் பாரு நாளைக்கு அவரை அப்படின்னு சொல்லிட்டு. அதையே அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும், அது ஒரு இன்சிடென்ட்டு, ஒரு நிமிஷம் விஷயம், அதை அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் 1000 தடவை அதையே நினச்சி எண்ணி எரிச்சல் பட்டு நிம்மதியை இழந்து நமக்குள்ள நல்லா பதிய வச்சுக்கிறோம் இதை. சரியா? இது ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் என்ன பண்ணலாம் நம்ம? சரி, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, தவறா அவரு கொடுத்துட்டாரு, தவறுதெல்லாம் நடந்துருச்சு, மீறி 4 பழம் நல்லா தானே இருக்கு, அதுக்கு நன்றி சொல்லி அவரை அவரோட தவறை மன்னிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த கர்மத்தின் பலனால் வரும் வினைப்பதிவு நம்மை தாக்காது. ஆகாமிய கர்மத்திலிருந்து நம்ம விடுபடலாம்.
நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது நம்மளுடைய பதிவுகளும் வினைப்பதிவுகளும் கருமையத்தில் எப்படி அமையுது அப்படிங்கிறது. சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஒன்று நன்றி சொல்கிறோம், நல்ல விஷயம் என்ன கிடைச்சதோ அதுக்கு. ரெண்டாவது மன்னிக்கிறோம். மன்னிப்பதும் நன்றி சொல்வது ரெண்டுமே வந்து மற்றவர்களுக்காக இல்லை, அது நமக்காக தான். நம்மளுடைய மனதை வந்து அமைதியாக வைப்பதற்கு தான் அது. அதுதான் சொல்கிறாங்க பி கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராட்டிடியூடோடு இருங்க. நம்ம தினம் தற்சோதனை பண்ணும்போது என்ன பண்ணணும், தினம் நம்ம தற்சோதனை செய்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 3 விஷயத்துக்கு, அட்லீஸ்ட் 3 விஷயத்துக்கோ இல்லை 3 நபர்களுக்கோ வந்து தேங்க்யூ, நன்றி சொல்லணும். அப்படி சொல்லும்போது மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஹாப்பினஸ் கொடுக்கும் நமக்கு. ஓகேவா? நேரில் போய் சொல்லணும்னு கூட கிடையாது, நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லலாம், ஒரு பேப்பர் பென் வச்சு எழுதலாம். அதனால தான் சொல்கிறாங்க கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது அப்போ தான் புரியும் நமக்கு. நமக்கு வாழ்க்கைகள் வந்து குறைகள் இருக்கலாம், ஆனால் அந்த குறைகள் எல்லாம் விடுத்து நிறைகளை பார்க்க பழகுவோம். அப்போ தான் இறைநிலைக்கு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்கு. இறைநிலை அந்த எல்லா வசதிகளையும் கொடுத்துருக்கு, அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இதே தான் மகரிஷி என்ன சொல்கிறாங்க, மகரிஷியோட ஏற்பு திறன், அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது வந்து அப்போ நமக்குள்ளார வளரும். நபரையோ, நம்ம சுற்றி இருக்கிற நபரையோ, இல்லை நமக்கு ஏற்படுற சுச்சுவேஷனையோ வந்து நம்ம அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி பண்ண நம்மளுடைய இறை சிந்தனையும் ஓங்கும். ஓகே, அப்போ நாம் செய்கின்ற செயல்கள், நம் கர்மங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா நிஷ்காமிய கர்மமாக இருக்க வேண்டும். ஒரு பேருந்தில் வந்து ஒரு சமூக ஆர்வலர் வந்து எழுத்தாளர், அவர் சமூக ஆர்வம் உள்ள எழுத்தாளர் வந்து பயணம் செய்கிறார். அவர் பக்கத்தில் இருக்கிறோட பேசிகிட்டே வராரு. கொஞ்ச நேரத்தில் திடீர்னு பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. எழுத்தாளர் வந்து பக்கத்தில் இருந்தார்ல, அவருக்கு வந்து பலத்த அடி. உடனே எழுத்தாளர் என்ன பண்ணான்னு அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பிளட்டு தேவைப்பட்டுச்சு, பிளட்டும் டொனேட் பண்ணுறாரு. அவர் தானாகவே பிளட் டொனேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகி கொஞ்சம் பெட்டராக ஆகுறாரு அவர். ஆனால் எழுத்தாளரோட மனசில் அப்பப்போ வருது, நான் ஏன் இவருக்கு உதவி செய்கிறேன்? இப்போ சற்று முன் தானே இவருக்கு எனக்கு தெரியும், இதுக்காக நான் எவ்வளோ செய்யணும்? இல்லை, நான் ஒரு சமூக ஆர்வம் உள்ளவன், எனக்கு சமூகத்துக்கு மேலே ரொம்ப அக்கறை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அவரே பதிலும் சொல்லிக்கிறார். அதுக்கப்புறம் ரொம்ப லேட் நைட் ஆகிடுது. அப்போ வந்து அவருக்கு ரொம்ப பசியாகவும் ரொம்ப சோர்வாகவும் இருக்குது. அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு கடைக்கு போயிட்டு பார்க்குறாரு. ஒரு அழுக்கு துணி போத்துட்டு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. அவரை எழுப்பின உடனே அந்த கடைக்காரர் வந்து எந்திரிச்சு, அது ஒரு ஜூஸ் கடை, ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு சொல்கிறார், என்ன கலப்பாக இருக்கீங்க, பிளட் டொனேட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம்ப்பா அப்படின்னு ஒரு ஜூஸை வாங்கிட்டு, இந்தாப்பா காசு அப்படின்ட்டு எழுத்தாளர் கொடுக்குறாரு. அப்போ வந்து பிளட் டொனேட் பண்ணவங்க கிட்டலாம் நான் காசு வாங்குறதில்ல, வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப படுத்து தூங்கிடுறாரு. அப்போ தான் எழுத்தாளருக்கு டக்குன்னு உரைச்சது, ஒவ்வொரு தடவை உதவி செய்யும் போதும் நமக்கு சமூக அக்கறை இருக்குது அப்படின்னு நினச்சி தானே செஞ்சோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், காசு கூட வாங்காமல் இந்த பையன் ஜூஸை போட்டு கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு தூங்குறானேன்னு பயங்கர ஆச்சரியம் அவருக்கு. அப்போ வந்து உணர்றாரு அவர், எப்படி நம்ம காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. ஆக நம்மளுடைய சக்திக்கு ஏற்றவாறு முடிந்த உதவியை தன்னலமற்று செய்வது தான் வந்து நிஷ்காமிய கர்மம். மகரிஷி இதை எப்படி சொல்கிறாங்க, டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. காமியம் அப்படிங்கிறது வந்து பலனை எதிர்பார்த்து செய்வது காமியம், பலனை எதிர்பார்த்து செய்யும் செயல் வந்து காமியம். நிஷ்காமியம்னா அது வந்து பலன்கள் எதிர்பார்க்காம, இல்லை முடிவுகளை ரிசல்ட்டை எதிர்பார்க்காம தன்னலமின்றி செய்வது தான் வந்து நிஷ்காமிய கர்மம். இதுதான் வந்து பகவத்கீதையிலையும் அந்த கர்மயோகத்தின் மைய கொள்கை வந்து இதே தான். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அர்ஜுனர் கிட்ட, எல்லா கர்மங்களையும் எனக்கு அர்ப்பணித்து பற்று துறந்து யுத்தம் செய் அப்படின்றாரு. ஆக செயலை பற்றின்றி செய்யுமாறு அறிவுறுத்துகிறார். நிஷ் பிளஸ் காமியம், நிஷ்னா இன்றி, காமியம்னா விருப்பம். ஸோ பற்று இன்றி அப்படிங்கிறது தான் அதோட எக்ஸாக்ட் பொருள்.
இது வந்து இந்த நம்ம செய்கின்ற செயல்கள் வந்து நிஷ்காமிய கர்மமாக நாம் செய்யும்போது அது இந்த 3 வித குணத்தில் அதாவது சாத்வீக குணம், ரஜோகுணம், தாமச குணம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து சாத்வீக குணத்தை சேர்ந்தது தான் இந்த கர்மங்கள். அது வந்து தூய்மையான கர்மங்களாக கருதப்படுகிறது. அதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய மனம் தூய்மை அடைகிறது. அது வந்து வீடு பேற்றையும் அளிக்கும். மன தூய்மை தானே நம்ம ஃபஸ்ட்டு நாடி செல்கிறோம். ஓகேவா? அது மகரிஷி என்ன சொல்கிறாங்க, கர்மங்கள் தூய்மையெனில் கருமையும் தூய்மையாம். ஆமாம், இது யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கர்மயோகிகள், ஞானிகள், அவங்க எல்லாம் வந்து மமகாரம் இன்றி பொது நன்மைக்காக செயல்படுகின்றனர். அதாவது மமகாரம் இன்றினா அட்டாச்மெண்ட் இல்லாமல், பொசசிவ்னஸ் இல்லாமல், தனது தன்னுடையது நான் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாமல் செயல்படுகிறார்கள். இது வந்து தனிப்பட்ட இலக்குகளுக்கு அப்பால் பொது நன்மையை மட்டும் கருதி செய்யப்படுவது. இதுதான் வந்து முக்தி நிலையை எய்துவதற்கு உதவும். இதெல்லாம் சரிதாங்க. துறவு பூண்டவங்க, ஞானியர்களுக்கு அவங்க எல்லாம் செய்வாங்க. நம்ம போல சாமானியர்கள், இல்லத்துல இருக்கிறவங்க, இல்லறத்தாருக்கு எப்படி முடியுமா? சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியமே. நமக்கு வந்து பல கோல்ஸ் இருக்கு, நிறைய டார்கெட்ஸ் இருக்கு. ஆமாம், நல்ல வீடு வேணும், நல்ல கார் வேணும், தேவையான எல்லா வசதிகளும் வேணும். ஆக இல்வாழ்க்கையில் இருப்போரும் பலன் எதிர்பாராமல் கண்டிப்பாக செய்ய முடியும். கடமையை பத்தி மகர்ஷி என்ன கொடுத்துருக்காங்க, கடமையை உணர்ந்திடு, காலத்தால் செய்திடு. அதாவது தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகுக்கு ஆற்றும் கடமை முறையே முக்கியம், கெடாமலும் பார் ஒன்றினால் மற்று. மொத்தம் 5 வகை கடமை இருக்கு நமக்கு. ஃபர்ஸ்ட் தான், அதாவது நம்மளுடைய உடல் நலம், மனநலம்க்கு ஏற்ற என்னென்ன செய்யணுமோ, அதாவது ஹெல்த்தியாக இருக்கேன்னா ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் ஹாப்பி, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதுக்கு தேவையானது வந்து என்னென்ன பயிற்சி கொடுத்துருக்காங்க, உடற்பயிற்சி, தவம், காயக்கல்ப பயிற்சி ப்ளஸ் அகத்தாய்வு, இதெல்லாம் நமக்கான கடமை. அடுத்தது வந்து 2வது குடும்பத்துக்கான கடமை. குடும்பத்தில் இருக்கிற நபர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டியமோ அதை கண்டிப்பாக செய்யணும். பிள்ளைகளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கல்வி கொடுக்கணும். முக்கியமாக கேடில் விழிச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை. அதாவது ஒருவனுக்கு கல்வியே வந்து அழிவு இல்லாத சிறந்த செல்வமாகும். 2 கல்வி இருக்கு, ஒன்று தொழிற்கல்வி, இன்னொன்று வாழ்க்கை கல்வி. மற்ற இடத்துல எல்லாம் பிள்ளைங்க பள்ளி கல்லூரியில் கற்றுக்கிறது எல்லாமே வந்து தொழிற்கல்வி கற்றுக்குறாங்க. வாழ்க்கை கல்வி ரொம்ப அவசியம், அது வேற எங்கேயும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. இது 2மே நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஏன் வாழ்க்கை கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எவ்வளோதான் பொருள் சேர்த்து வைத்தாலும் பிள்ளைங்களுக்கு அவங்கவுங்க லைஃப்பில் வர சேலஞ்சஸை அவங்களே ஃபேஸ் பண்ணி அதை கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். கண்டிப்பாக சேலஞ்சஸ் வரும் எல்லாருக்குமே, அவங்க தான் அதை ஃபேஸ் பண்ணணும். அதை சால்வ் பண்ணுறதுக்கான அறிவும் அவங்களுக்கு இருக்கணும். இப்போ வந்து நான் இருக்கேன்னா என்னோட அம்மா வந்து என் வாழ்க்கையை வாழ முடியாது, என் பையனோட வாழ்க்கையை நான் வாழ முடியாது. அவங்க சேலஞ்சஸை அவங்கவுங்க ஃபேஸ் கண்டிப்பாக பண்ணணும். கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்போம் நம்ம. அதுக்கு தான் முக்கியமாக வாழ்க்கை கல்வி தேவை. நம்ம மன வளக்கலை பயிற்சிகள் வந்து கற்றுக் கொடுத்து அதை பழக்கி விட்டுறணும் அவங்களுக்கு. அதை ஹேபிட்டாக ஆக்கிடணும், பழக்கமாக ஆக்கிடணும் அவங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு. அடுத்தது 3வது சுற்றம். நம்ம உற்றார் உறவினர்களுக்கு நமக்கு என்னென்ன கடமைகள் இருக்கோ நம்மளால முடிந்த கடமைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். 4வது வந்து ஊரார். அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்தராயினும் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அவை சொல்றாங்க, நம்ம எல்லாருமே தவம் பண்றோம், ஆனா தானமும் பண்ணும். நம்ம இருக்கிற ஊர்ல நம்மால முடிந்த தானம் என்ன முடியுமோ அதை வந்து கண்டிப்பா செய்யணும். 5வது வந்து உலகோருக்கு ஆற்றும் கடமை. நம்ம என்ன கடமை செய்யணும் உலகோருக்கு? இப்ப மகர்ஷி சொல்றாங்க, நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வாம் நெறி அதுவே யோகமாகும். அதாவது
ஒரு ஒரு நாள் வந்து 2 தேவதைகள் இருந்தது. அந்த தேவதைகளுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. உண்மையான பக்தி உடையவன் யார் என்பதுதான் அந்த சந்தேகம். நேரா இறைவனிடம் சென்று தங்கள் சந்தேகத்தை கேட்டன. இறைவன் சொன்னார், தேவதைகளே, இந்த ஊரில் போய் யார் எனது உண்மையான பக்தன் என்பதை விசாரித்து வாருங்கள் என்றார். அப்ப உடனே தேவதைகள் புறப்பட்டு அந்த ஊருக்கு சென்று பலரிடம் விசாரித்தன. ஃபர்ஸ்ட் ஒருவர் வந்து சொன்னாரு, நான் கோயிலுக்கு போகாத நாளே இல்லை, தினமும் 3 வேளை கடவுளை வணங்குகிறேன் என்றார் அவர். அடுத்தவர் வந்து, நான் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் தவறாமல் கோயிலுக்கு போவேன் என்றார். மற்ற ஒருவர் வந்தார். அவர் சொன்னாரு, நான் வாரத்தில் ஒரு நாள் நிச்சயம் கோயிலுக்கு செல்வேன் என்றார் அவர். இன்னொருவர் வந்து, எனக்கு கஷ்டம் வரும் சமயத்துல கடவுளிடம் முறையிடுவேன் நான் என்றார் அவர். இப்படி எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சமயத்துல வந்து கடவுளை கண்டிப்பா நினைக்கிறவங்களாக தான் இருந்தாங்க. இப்ப இதுல யார் உண்மையான பக்தன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே குழப்பம் 2 தேவதைகளுக்கும். அப்ப அந்த வழியா வந்து அவசர அவசரமா ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. அவரை பிடிச்சு நிறுத்தி, ஐயனே, உனக்கு கடவுள் பக்தி உண்டா? எப்போது கடவுளை வழிபடுவாய் என்று ஒரு தேவதை கேட்டது. அதற்கு அவர் சொன்னாரு, எனக்கு கடவுளை நினைக்கவே நேரமில்லை, அவசரமாக சிலருக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கிறது, நான் போகிறேன் சொல்லிட்டு வேகமா போயிட்டார். ஏழைகளுக்கு உதவிட அவர் விரைந்து சென்று விட்டார். அப்போ தேவதைகள் வந்து கடவுளிடம் திரும்பி வந்து நடந்ததை வந்து அப்படியே விவரித்தன. எல்லாவற்றையும் கேட்டார் கடவுள். கடவுள் அப்புறம் மௌனமா இருந்தார். தேவனே, உண்மையான பக்தன் யார்? கண்டுபிடித்து விட்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டுபிடித்து விட்டேன் என்றார் கடவுள். யார் பிரபு? தினமும் 3 வேளை கோயிலுக்கு வருபவர் தானே என்று கேட்டனர். கடவுள் ஒரு புன்னகையோடு, இல்லை இல்லை, கடைசியில் என்னை நினைக்க கூட நேரமில்லாத ஏழைகளுக்கு சேவை செய்ய ஓடினானே, உண்மையில் அவன்தான் என் பக்தன் என்றார். தாம் மேற்கொண்ட ஒரு செயலை செய்து முடிப்பதிலே ஊக்கமுடையவர்கள் அச்செயலை இடைவிடாது நினைத்து கொண்டிருப்பதனால் எதையுமே பொருட்படுத்தாது எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் அவர்களுடைய செயலை செய்கிறார்கள். அதான் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருநாவுக்கரசர் பாடினார். இறைவன் தனக்கு அருளிய கடமைக்கு உட்பட்டு கைமாறு கருதாமல் தொண்டு செய்து பக்தியுடன் வாழ்வதே தனது கடமை என விளக்கினார் அவர். நம்ம எல்லாருமே கண்டிப்பா நம்மளுடைய கடமைகளை செய்யறோம். ஆனா முக்கியமானது அதுல வந்து காலத்தில் செய்வது ஒண்ணு. 2வது மகரிஷி சொல்லியிருக்காங்க, கெடாமலும் பார் ஒன்றினால் மற்று. தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு இவங்களுக்கு செய்யறது ஒருவருக்கு செய்யற கடமை வந்து மற்றவர்களை பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பண்ணோம் அப்படின்னா சிக்கல்கள் கம்மியா இருக்கும். எப்படி அப்படி பார்க்கறது? நாம் அனைவரும் இறைநிலையின் பின்ன பகுதியே. இது நம்ம வேதாத்திரியம் தெரிந்த அனைவருக்குமே தெரியும். இறைநிலை தவத்திலே மகரிஷி வலியுறுத்தி கூறுவது இதுதான். ஆக மகரிஷி என்ன சொல்றாங்க, அறிவின் துணையால் வினை செய்யும் போது தவறுவதற்கு இடமில்லை. அதை விட்டுட்டு நம்ம மனசு என்ன சொல்தோ அதை கேட்டுட்டு நம்மளுடைய புலன்களின் இச்சைக்கு ஆட்பட்டு நம்ம வினை புரியும் போது அங்கதான் தவறு நடக்குது, பதிவுகள் நிகழ்கின்றன. எந்த வினையும் இறைவனால் நிகழ்த்தப்படுகிறது. நாம் காணும் உயிரினங்கள் நிகழ்வுகள் அனைத்தும் இறைவனே. அப்படி எண்ணும் பொழுது தான் என்ற அகங்காரம், நான் செய்கிறேன், என்னால் செய்யப்படுகிறது அப்படின்ற எண்ணம் எழுவதில்லை. அந்த நிலையில்தான் வந்து மும்மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை வந்து எழுவதில்லை. மகரிஷி அதை கொடுத்திருக்காங்க, மும்மலம் ஒழிந்த காட்சியதாம் மாதவம் என்கிறார் மகரிஷி. அப்ப தவத்துல நம்ம ஆழ்ந்து நிற்கும் பொழுது நான் ஆழ்ந்து நிற்கிற ஞானியர்களுக்கு வந்து மும்மலங்கள் எழுவதில்லை. அவர்கள் எப்போதுமே வந்து சுத்த வெளியோடு இறைநிலையோடு கலந்து நிற்கிறார்கள். அத மகரிஷி கவி கொடுத்திருக்காங்க, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறை நிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். ஞானக்களஞ்சிய கவி இது. அப்ப எந்த செயலை நாம் செய்யும் போதும் அதை ஒரு யோகமாக செய்ய வேண்டும் என்கிறார் மகரிஷி. அப்ப அந்த செயல் வந்து முழுமை பெறும் வரை செய்ய வேண்டும். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும்
வந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்ப அதனால என்னென்ன பலன் இருக்கு? நமக்கு வந்து உலக இன்பங்களில் அளவு கிட்டும், புலன் இன்பங்களில் அளவு கிட்டும், தன்முனைப்பு இல்லாமல் போகிவிடும். இந்த அறிவு தான் அந்த இறைநிலை அப்படின்ற இந்த உண்மை வந்து நமக்கு விளங்கிவிடும். ஒரு முதலாளி ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்குற கான்ட்ராக்டர். அவர்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் தொழிலாளி ஒருத்தர் இருந்தார். அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சது. அந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தா 50 வீடுகள் மொத்தமாக கட்டி கொடுக்கணும். ரொம்ப முயற்சி போட்டு 2 பேரும் வந்து ரொம்ப எஃபர்ட் எல்லாம் போட்டு சிறப்பாக அந்த ப்ராஜெக்டை பண்ணாங்க. கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாம் சரியாக செஞ்சு மொத்தமாக எல்லா வீடுகளையும் கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த தொழிலாளி வந்து அப்பாடா எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இருந்தார். அப்போ வந்து அந்த முதலாளி என்ன பண்ணாரு, இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்கு, இன்னும் ஒரே ஒரு வீடு கட்ட வேண்டியது இருக்கு, அதை மட்டும் கட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்னடா இவர் எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்தா போற நேரத்துல இந்த மாதிரி வேலை விடுறாரே இவரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல ஒரே ஒரு வீடு தான் அப்படின்னு முதலாளி சொல்றாரு. சரின்னு ஒரு கம்பல்ஷன்ல வேண்டா வெறுப்பா வந்து இவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த வீட்டை வேகமா முடிக்கணும்னு சீப்பான மெட்டீரியலை போட்டு கண்ணாபின்னான்னு கட்டி முடிச்சிடுறாரு. முடிச்சிட்டு முதலாளி கிட்ட போயிட்டு சாவி கொடுக்க போறாரு. அப்போ வந்து முதலாளி சொல்றாரு, இந்த சாவியை வந்து நீயே வச்சுக்கோ, இந்த வீடு உனக்கானது தான், உனக்காக தான் அதை கட்ட சொன்னேன்னு. சரியான ஷாக்கு அந்த வீடு கட்டின தொழிலாளிக்கு. எனக்கே பிடிக்காத மாதிரி கண்ணாபின்னான்னு போட்டு கட்டியிருக்கேன், இந்த வீடு எனக்கா, முதலே சொல்லியிருந்தா பார்த்து பார்த்து பண்ணியிருப்பேனே அப்படின்னு நினைக்கிறாரு. வீடு கட்டுறது என்னோட வேலை அப்படின்னு நினைச்சு அவர் சரியா செஞ்சு தரமான மெட்டீரியல் எல்லாம் போட்டு பண்ணியிருந்தாருன்னா, அதாவது சுயநலம் இல்லாம செஞ்சிருந்தாரு அப்படின்னா அவருக்கு கிடைச்ச அந்த கிஃப்ட் எவ்வளோ ஒரு சந்தோஷமா ஏத்திருந்திருக்கலாம். நேர்த்தியா கட்டியிருக்கணும், நல்ல பாராட்டும்படியா சிறப்பாக செஞ்சிருக்கணும் இல்லையா? நமக்கு கிடைக்கிற வேலையை என்ன வேலையா இருந்தாலும் சிறப்பாக செய்யணும். அதுல ஒரு தன்னலம் இல்லாம செஞ்சோம்னா அந்த செயல்கள்ல வந்து கண்டிப்பா வந்து பாராட்டும் கிடைக்கும், சிறப்பாக இருக்கும், வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனாலதான் தன்னிலை உணர்ந்த தலைவர்கள் எல்லாம், ஞானியர்கள் எல்லாமே வந்து தொண்டில் ஈடுபட்டனர். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று பொதுநல தொண்டில் ஈடுபட்டனர். பல தலைவர்கள் இருந்தாங்க, ஞானியர்கள் இருந்தாங்க. புத்தர், மகாவீரர் ஜெயின மதத்தை தோற்றுவித்தார். ஜீசஸ் கிரைஸ்ட், முகமது நபிகள் எல்லாருமே வந்து மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவர் வழியில தோன்றிய விவேகானந்தர் நிறைய சேவைகள் செஞ்சாங்க. இலவச கல்வி கொடுத்தாங்க, முதியோர் இல்லங்கள் அமைத்தாங்க, தன்னலம் கருதாது பல சேவைகளை செய்தார்கள். நம்மளுடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி வந்து தன்னிலை உணர்வு பெற்ற பின் நான் உலகுக்கு தொண்டாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி தோற்றுவித்தது தான் வந்து WCSC, நம்மளுடைய வேர்ல்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர், உலக சமுதாய சேவா சங்கம். நம்மளுடைய சங்கத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, மிக உயர்ந்த கருத்துக்கள், தத்துவங்கள், காந்தம், ஜீவகாந்தம், கருமையம், வினைப்பதிவு, எண்ணம், மனம், இப்படி ரொம்ப சிறப்பான கருத்துக்கள், கஷ்டமான காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் கூட சாமானியர்களும் பாமர மக்களும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இது சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா. மகரிஷி அதனால்தான் எல்லாரும் பாமர மக்களின் ஞானி அப்படின்னு சொல்லி போற்றுகின்றனர். கிராமம் நகரம் என்ற வேறுபாடு எதுவுமே கிடையாது. எல்லா குடும்பங்களிலும் குடும்ப அமைதி இருக்கணும், அப்பதான் உலக அமைதி கிட்டும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். நாம் வாழ வேண்டிய வாழ்வு அறவாழ்வு. நீதி நெறி உணர் மாந்தராகி நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். ஒருவேளை இப்பதான் நம்ம எல்லாமே புதுசா கத்துக்கிறோம், தவம் கத்துக்கிறோம் அப்படின்னா மகரிஷி ஒரு கவி கொடுத்திருக்காங்க. அதுக்கு கருத்தவத்தால் ஆரம்ப சாதகர்கள் கர்ம ஞான கருவிகளை இயக்கும் போது புருவமத்தி நினைவோடு இருத்தல் வேண்டும். புலன்கள் தம்மை இம்முறையில் பழக்கிவிட்டால் அருவநிலை பூரணத்தால் நான் ஒன்றென்றும் அநேக உருவங்களாய் நான் பலவே என்றும் ஒருமை தத்துவம் உணரும் ஆற்றலோடு உடலில் சுழல்கின்ற ரத்தம் சுத்தமாகும். ஆரம்ப சாதகர்கள் என்ன பண்ணணும்? கர்ம இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் வந்து மெய், வாய், கண், காது, மூக்கு. கர்மேந்திரியங்கள் வந்து கை, கால், வாய், எருவாய், கருவாய். நம்மளுடைய இந்த புலன்களை எல்லாம் நம்ம இயக்கும் போது முதல்ல நமக்கு சொல்லி கொடுக்கறது ஆக்கினை தவம் தான்.
ஸோ இந்த செயல்களை செய்யும் பொழுதும் புலன்களை இயக்கும் பொழுதும் நம்ம ஆகினையிலேயே நம்ம மனசை செலுத்தி நம்ம நினைவை வச்சு எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும். அப்படி ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து வேற மாதிரி பழகியிருக்கோம். அப்படி ஒரு பழக்கம் கிடையாது நமக்கு. ஆக நம்ம புலன்களை இந்த முறையில் பழக்கி கொண்டோமானால் அப்ப என்ன ஆகும்னா எல்லாமே புரிஞ்சிரும் அப்படின்றாங்க. அந்த அருவ நிலை, அதாவது ஆதி, அனாதி, பூரணம், வெட்டவெளி, சுத்தவெளி எல்லாமே அந்த இறைநிலை தானே, அந்த ஒன்று தானே. அந்த ஒன்று என்ன? அது வந்து இருப்பு நிலை, இருப்பாக இருக்கிற சிவம். அது என்ன ஆகுது அப்படின்னா தன்னிருக்க சூழ்ந்தழுத்தத்தால் அது நொறுங்கி இறை துகள்களாக மாறுகிறது. அந்த இறை துகள்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து விண்களாக மாறுகிறது. அப்ப அது என்ன ஆகுது? திரும்பியும் அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னால ஒரு தற்சுழற்சி பெறுகிறது இந்த விண்கள் எல்லாமே. அப்படி தற்சுழற்சி நடக்கும் பொழுது அதுக்கு உள்ளர இருக்கிற சக்தி வந்து வெளிவருகிறது. அதுக்கு பேர் தான் நிழல் விண் எனப்படுகிறது. அது வெளி வர்றது என்னாவது? அதை சுற்றி உள்ள சுத்த வெளியில் கரைகிறது. அந்த கரைசல் தான் காந்தம் ஆகும். இந்த இயக்க நிலை வந்து சக்தி என்றும் இருப்பு நிலை வந்து சிவம் ஆகும். அப்ப இந்த சிவசக்தி நிலை தான் வந்து காந்தம் ஆகும். அப்ப விண் வரைக்கும் வந்துட்டோம் நம்ம. இப்ப விண் துகள்கள் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து அணுக்கள் ஆகிறது. அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பஞ்சபூதங்கள் ஆகிறது. பஞ்சபூதங்கள் என்னென்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று. முதல் தத்துவம் பார்த்துட்டோம், விண்ணு. இது பஞ்சபூதங்கள்லாம் சேருது. இப்போ பஞ்சபூதங்கள்லாம் ஒன்று சேர்ந்து சரியான ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல சேர்ந்து தான் எல்லா உயிரற்ற பொருட்கள் தோன்றுகின்றன. அதுக்கப்புறமா தான் உயிருள்ள ஜீவன்கள் தோன்றுகிறது. ஓரறிவு முதல் இருக்கிற ஜீவன்ல இருந்து 6 அறிவு முதல் உள்ள உயிரினங்கள்ல எல்லாமே தோன்றுது. அது வந்து இயல்பூக்க நேதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு எந்திரியமா தோன்ற ஆரம்பிக்குது ஒவ்வொரு அறிவுள்ள உயிரினத்துக்கும். இப்ப இது எல்லாமே எப்ப புரிஞ்சிருமா? நம்ம ஆகினையில மனசை வச்சு தவம் பழகி நம்மளோட செயல்கள் எல்லாம் பழகினாலே இது அத்தனையும் புரிஞ்சு போயிடும். அதுதானே சொல்றாங்க, அருவ நிலை பூரணத்தால் நான் ஒன்றென்றும் அநேக, இது எல்லா பொருட்களும் அந்த ஒன்றிலிருந்து தான் வந்தது. அநேக உருவங்களாய் நானே பல, நான் பலவே என்றும் அந்த ஒருமை தத்துவம் வந்து உணர முடியும். அந்த ஆற்றல் நமக்கு கிட்டும். அது மட்டும் இல்ல, உடல்ல இருக்கிற எல்லாமே சரியாகும். உடலில் சுழல்கின்ற ரத்தம் சுத்தமாகும் அப்படின்னு சொல்றார் மகரிஷி. இப்ப எதுக்காக ஆகினையில வந்து மனசை செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, மற்ற சக்கராக்களை விட இதுல வந்து ஈஸியா நம்மளால உணர முடியும். உணர்வு ஈஸியா தெரியும் ஆகினையில. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மன அலைச்சூழல்னு பார்த்தோம், அதாவது நம்மளுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக நம்ம மற்ற செயல்கள் செய்யும் பொழுதுலாம் எப்படி இருக்கும்னா பீட்டா ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது 14 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் அப்படின்ற நிலையில இருக்கும் நம்மளுடைய மன அலைச்சூழல். தவம் பண்ண ஆரம்பித்து நவம் பண்ண நம்மளோட மன அலைச்சூழல் எப்படிலாம் மாறும்னா ஆல்ஃபா ஸ்டேட், தீட்டா ஸ்டேட் அண்ட் டெல்டா ஸ்டேட்டுக்கு வரும். ஆல்ஃபாங்கிறது 8லேருந்து 13 சைக்கிள்ஸ் பர் செகண்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி, மென்டல் ஃப்ரீக்வன்சி இருக்கிறது. தீட்டாங்கிறது 4லேருந்து 7 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் மன அலை சூழல் இருக்கிறது தீட்டா. அதுக்கப்புறம் தான் டெல்டா 3லேருந்து 1 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் இருக்கிறது நம்மளுடைய மன அலை சூழல் தான் வந்து டெல்டா. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தவம் பண்ண நம்மளுடைய மன அலைச்சூழல் வந்து குறைஞ்சிட்டே வரும். நம்ம குறைஞ்சு அந்த மாதிரி மன அலைச்சூழல் குறைவா இருக்கும்பொழுது எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்கும், தவறுகள் குறையும், நிறைய புரியும். தவம் ஏதோ ஒரு சிக்கலோ ஏதோ ஒரு பிரச்சனையோ இருக்கு அப்படின்னாலும் நம்ம தவத்துல உட்கார்ந்துட்டு நம்ம தவம் முடிஞ்சு எழுந்திருக்கும் போது நமக்கு அந்த பிரச்சனை சிக்கலுக்கான தீர்வு கிடைக்கும். எப்படி கிடைக்குதுன்னா நம்மளுடைய மன அலை சூழல் குறையறதுனால தான், அந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் நமக்கு அந்த சிக்கலுக்கான தீர்வு கிடைக்குது. அதனாலதான் வந்து தவம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க. சரி, இதை தொடர்ந்து எப்படி செய்யறது, ஒரு தொடர்ச்சியா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சக்சஸ்ஃபுல்லான பீப்புளோட வாழ்க்கையை வந்து கவனிக்கும் போது என்ன தெரியுதுன்னா, அவங்களோட வெற்றிக்கு காரணம் வந்து அவங்களுடைய டேலண்டோ ஸ்கில்லோ மட்டும் இல்லை, டிசிப்ளின் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கிய காரணமா இருக்குது வெற்றிக்கு. டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு கிரிக்கெட் ஸ்டார் விராட் கோலி, தோனி அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தோம்னா ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணுறாங்க.
போர் அடிச்சாலும் பண்றது. இப்ப விராட் கோலியோட சாப்பாட பார்த்தோம் அப்படின்னா, முக்கால்வாசியான வேக வைத்த காய்கறிகள் தான் இருக்குமா. அத பத்தி அவரு ஒண்ணும் டேஸ்ட் இருக்கோ இல்லையோ, மசாலாலாம் எதுவுமே இருக்காதாம். அதெல்லாம் பொருட்படுத்தாம, மாதக்கணக்குல அதே சாப்பாடு, ஒரே மாரியான சாப்பாடு தான். அது போர் அடிக்குதோ, போர் அடிக்கலையோ, அதே தொடர்ந்து சாப்பிடுவாராம். அதே மாரி எக்சர்சைஸ் அப்படிங்கிற விஷயத்துலயும், இன்னைக்கும் அதே எக்சர்சைஸா? சரி ஓகே. நாளைக்கும் அதே எக்சர்சைஸா? சரி ஓகே. போர் அடிக்குதா? அதே எக்சர்சைஸ் தான். போர் அடிக்கலையா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இருந்தாலும் எக்சர்சைஸ், அதே எக்சர்சைஸ். விடாம தொடர்ந்து செய்யறது. நமக்கும் வந்து ஒரு நாள் தவம் பண்ணுவோம், நல்லா இருக்கும். ஒரு நாள் என்னடா இது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், மூடு இருக்காது பண்றதுக்கு. யாராவது வருவாங்க, விருந்தாளிங்க வருவாங்க, மனசுல ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும். இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, அதுக்கான டைம குடுத்து, ரெகுலரா நம்ம பண்ணிக்கிட்டே வரும்பொழுது, அதற்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் ப்ரூஸ்லி வந்து சொல்லியிருக்காரு, ஐ ஃபியர் நாட் த மேன் ஹூ ஹஸ் பிராக்டிஸ் 10,000 கிக்ஸ் ஒன்ஸ், பட் ஐ ஃபியர் த மேன் ஹூ ஹஸ் பிராக்டிஸ்ட் ஒன் கிக் 10,000 டைம்ஸ். என்ன சொல்றாரு, 10,000 வித்தியாசமான டெக்னிக்கலனா கிக்க வந்து யார் ஒருத்தர் ஒரு முறை ஒவ்வொரு கிக்கையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரோ அவரை பார்த்து எனக்கு பயமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு டெக்னிக்க 10,000 முறை யாரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள பார்த்து தான் எனக்கு பயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பனா என்ன சொல்ல வராங்க, ப்ராக்டிஸ், ரிப்பீட், ப்ராக்டிஸ். இதுதான் வந்து அப்படியே நம்ம வந்து நமக்கு ஹேபிட்டா மாத்துது, பழக்கமா நமக்குள்ள மாறி போகுது. அதே மாதிரி இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வர பிரச்சனைகளை வந்து பிரச்சனையா பூதாகாரமா பார்க்காம அந்த பிரச்சனைகளையே வந்து வாய்ப்புகளா மாத்திக்கிறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திக்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பிளான் பிளஸ் ப்ராக்டிஸ் பிளஸ் பேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிசிப்ளின்ன்றாங்க. நமக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ரொட்டீன், ஒரு பிளான்னு இருக்கணும். அதை பிளான் பண்ணிக்கணும், அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், பொறுமையாக அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் வந்து டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், தவறு நடக்கும், அதெல்லாம் பரவாயில்ல, ஒரு நாள் விட்டுருவோம், இட்ஸ் ஓகே அப்படின்னு விட்டுட்டு, நம்ம எத்தனை நாள் ஒரு வாரத்தில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்து திரும்ப திரும்ப முயற்சி பண்ணணும், ட்ரை பண்ணணும். நம்மளை நாமே வந்து தட்டி கொடுத்துக்கணும், உற்சாகத்தோட செய்யணும், தொடர்ந்து செய்யணும். நம்ம பயிற்சிகளை அப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது தான் வந்து அதுக்கான பலன் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி நெவர் கிவ் அப் மைண்ட் செட்டோட இருக்கணும். அதானே தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தான் மெய் வருத்த கூலி தரும் சொல்லியிருக்காரு திருவள்ளுவரும். அப்ப அப்படி செய்யற காரியங்களை தன்னம்பிக்கையோடையும் செய்யணும். நீண்ட நாட்கள் செய்யும் பொழுதுதான் நமக்குள்ள ஏற்படுற மாற்றங்கள் நமக்கும் தெரியும், நம்முடன் இருப்பவர்களும் அதை கவனிக்கிறாங்க. அதே மாதிரி மாற்றங்கள் அவர்களுக்குள்ளேயும் கண்டிப்பா வரும். அடுத்து உள்ளதை உணர்தல், அல்லதை விடுதல், நல்லதை செய்தல்னு இருக்கு. நமக்கு என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்கு, நம்ம என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணோம்னா, எது எது தேவையில்லையோ அதை வந்து பார்த்து அதை விட்டுட்டோம்னாலே அந்த இடத்துல நமக்கு என்ன தேவையான செயல்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான டைம் நமக்கு கிடைக்கும். அதுதான் உள்ளதை உணர்தல், வேண்டாதவற்றை விட்டுவிடுது, அல்லதை விடுதல் அண்ட் நல்லதை செய்தல். எப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே இப்போ எனக்கு 10 நிமிஷம் வாக்கிங் போகிற பழக்கம் இருக்குது அப்படின்னா ரெகுலராக நான் தினம் போயிட்டே இருக்கேன். அதோட சேர்த்து நம்ம மேல் பதிவு மாதிரி அதோட சேர்த்து அடுத்த 10 நிமிஷம் வந்து நான் தவம் செய்வேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதோட செஞ்சோம்னா அது ஒரு நல்ல பழக்கமாக நம்ம மாற்றிக்கலாம். அப்படி இல்லையா, நான் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு தவம் பண்ணுவேன், 10 நிமிஷம் தவம் பண்ணுறேன், 20 நிமிஷம் தினம் ரெகுலராக தவம் பண்ணுறேன் அப்படின்னா அதோட சேர்த்து அடுத்த 5-10 நிமிஷம் வந்து நான் ஒரு பேப்பர் பென் எடுத்து அகத்தாய்வு பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுற ஹேபிட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஆக எல்லா பயிற்சிகளையுமே வந்து நம்ம முறையாக கற்றுக்கிட்டோம், அதை வந்து ரெகுலராக பண்ணுறதுக்கு நம்ம பழகிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதனால் கிடைக்கிற பலன்கள் ரொம்ப அதிகம். எல்லாத்தையும் நம்ம ரெகுலராக பண்ணி எல்லா நலன்களையும் பெறுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.